அண்ணா 3/4 கிலோ ஆட்டுக்கறியில 1/4 கிலோ கோழிக்கறி கலந்து 1 கிலோவா கொடுங்க. எதுக்குமா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க சொல்ற? அண்ணா எங்க மாமியார் 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா. அதுல ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி கலந்தா எனக்கு ஒரு 200 கமிஷன் கிடைக்கும்ல? நீ 200 கமிஷன் அடிச்சுட்டு போயிடுவ. உன் மாமியார் இங்க வந்து ஆட்டுக்கறியில கோழிக்கறியை கலந்து தரியாடான்னு சொல்லி என் கடையை வச்சு கிழிக்கிழின்னு கிழிச்சிட்டு போயிடுவா. அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவா. தேவையில்லாத வேலையை பார்க்குற நீனு. இப்ப கலந்து தர முடியுமா முடியாதா? முடியாதுமா, முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கு போ. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்றா பயந்தாங்கொழி. 200 கமிஷன் அடிக்கிறதுக்காக என் கடை பேர் என்ன வருது? நாரி போயிடும். அதுவும் அவன் மாமியை வாயை பார்த்தீங்கன்னா ஐயோ. என்னங்க வாசல்ல வத்தக்காயை போட்டிருக்கேன், நீங்க போய் பாயை போட்டு படுத்திட்டு காக்கா வந்தா விரட்டுங்க. ஏண்டி அடிக்கிற மொட்டை வெயில்ல வாசல்ல போய் பாயை போட்டு படுத்துக்கிட்டு உனக்கு காக்கா விரட்டிக்கிட்டு இருக்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சோர்த்திங்கும் போது வத்த கேக்குறல, கேக்குறியா இல்லையா? கேக்குறேம்மா கேக்குறேன். போய் காக்கா விரட்டு போ. இம்புட்டுக்கான வத்தலை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஏங்க திடீர்னு என் முன்னாடி கடவுள் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கடவுள் முன்னாடி வந்து நின்னாருன்னா உடனே நீ சந்தோஷம்லாம் படக்கூடாது. செக் பண்ணணும். எதுக்கு? கடவுள் முன்னாடி வந்து நிக்கிறாரா இல்ல நீ கடவுள்கிட்ட போயிட்டியான்னு. ஏய் எதுக்குடி இப்படி கோவப்படுற? சத்தியமா உன்னை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசுறது இல்ல. போய் சொல்லாது. சத்தியமா. என் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா. உன் பைக் மேல சத்தியமா? 2 பொண்ணு திவ்யா காவியா. வாவ், செஞ்சு வச்ச சிலை மாதிரியே இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். என்ன சிலை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். நீங்க என்ன பெட்ரோலா? ஏங்க எவ்வளோ டிமாண்டா இருந்தாலும் நீங்க இருந்தாதான் ஓட முடியும் போலயே. தோத்துறாத. தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். நல்லதுக்காக சொல்றேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், பிராண்டி அடிச்சா சளி போயிருமா? நிச்சயம் போயிரும். கண்டிப்பா போயிருமா? கண்டிப்பா போயிரும். எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? யோ, இந்த குடினால மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, சொத்து போச்சு, குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் போச்சு. இவ்வளவும் போகும்போது இது நோண்டு சளி போகாதா? ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவோம், போடாமலும். நாளைக்கு உங்க லவருக்கு கல்யாணம், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது, என்ன பண்ணுவீங்க? நம்ம புள்ளியில ஒரு 10 பேர் இட்டுன்னு போயிடுவோம் ப்ரோ. இட்டுன்னு போயிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்களா இல்ல எப்படி பொண்ணு கொடுப்பீங்களா? புளி வச்சு 10 பேரும் சாப்பிட்டு வந்த ப்ரோ. சீக்கிரமா வீட்டுக்கு போனா சோறு சூடா இருக்கும், பொண்டாட்டி ஜில்லுன்னு இருப்பா. லேட்டா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சூடா இருப்பா, சோறு ஜில்லுன்னு இருக்கும். எப்படி வசதி? ஒரு கறி தோசை எவ்வளோ? ஒரு கறி தோசை 140 ரூபாமா. அப்ப கறி மட்டும் எவ்வளோ? கறி மட்டும் 60 ரூபா. 60 ரூபாயா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, தோசை வந்து ஏமா ஊத்திக்கோங்க, மேல போடுற கறியை உங்க கறியை போட்டுக்கோங்க, கறிக்கு மட்டும் காசு தந்துடுறேன். ஏமா நீ பேசாம கறியும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், உனக்கு காசு இன்னும் மிச்சமாகும். இது சூப்பரான ஐடியாவே இருக்கே. இருங்க நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு கறியை வாங்கிட்டு வாடியே வா. கறியோட சேர்த்து உன்னையும் வேக வச்சிடறேன். ஹோட்டலுக்காரெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. டேய் அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வைடா, இன்னைக்கு ஒரு அவிச்சை இருக்கு. இந்த வீடியோ தாஜ்மஹால் எங்கம்மா இருக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எடுத்ததை எடுத்த இடத்துல வெயின்னு. நீ எங்கேயாவது கொண்டு போய் தாஜ்மஹால் வச்சிருப்பேன், நான் தேடி கொடுக்கணுமா? இன்னொரு தடவை இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி ஆச்சு? 200 ரூபாய் போச்சு. என்னமா பண்ண? சுத்தி மீன் கழுவிட்டு தண்ணி வச்சிருந்ததா, அதை எடுத்து ஊத்திவிட்டேன். அது கேண்டி அடிச்ச? யோ, அது மீன் குழம்பியா? இது என்னடா மீனுக்கு வந்த வருஷப்பருப்பு அதுமா காலந்து ஒரே வேலை. அண்ணா 2 கிலோ ஆட்டுக்கறி போடுங்க. ஏமா வருஷ பொறுப்புன்னு தான் தெரியுது இல்லை? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அந்த வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு எதுவும் கவிச்சு தின்னாம வடை பாயாசம் அப்பளம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு படைச்சா என்னவா? இன்னைக்கே வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு போற? யோ அதெல்லாம் நான் காலையிலே வடை பாயாசம்லாம் வச்சு படைச்சிட்டேன். இது மதியத்துக்கும் நைட்டுக்கும் 2 கிலோ கொடு. சரி சரி போடுறேம்மா போடுறேன். கறி திங்கணும்னு சொல்லிட்டு காலையிலே மெனக்கட்டு ஏஞ்சி படைச்சிருக்காளே. இந்த வீடியோ பிடிச்சி மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகை கடையும் புடவை கடையும் மூடிட்டா எங்களுக்கு தான் சந்தோஷம்.
உண்மையிலே பெண்கள் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசி வரை எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அதுவே போதும். என்ன அண்ணே? அக்கா வாங்கக்கா. நான் விளக்கமாறு கேட்டா கடையில விளக்கமாறு இருக்குதுல்ல, நான் வாங்கிட்டேன். இப்ப பார்த்தா நிறைய விளக்கமாறு வாங்கி வச்சிருக்கீங்களே. என்னக்கா பண்றது, வெயில் வேகத்துக்கு ஏறுதுக்கா விலைவாசி, ஒன்றும் பண்ண முடியல. இப்பதான் வந்துச்சு, சரின்னு வாங்கி வச்சிருக்கேன். வேணும்னா எடுத்துக்கிறேங்க. ஆமா, விளக்கமாறு எவ்வளவு? அக்கா 130, 140, 160, 170. ஏனே, வெளிநாட்டுல போர் நடந்தா பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறும், விளக்குமாறுமா விலை ஏறும். உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு சண்டைனா என்னக்கா செய்விய? விளக்கமாறு எதுக்கு வாங்குறேன்? கூட்டுறதுக்கு மட்டுமா, வெளுத்து வாங்குறதுக்குமே? புருஷனை விளக்கமாறுல வெளுத்து வாங்கினா விளக்கமாறும் விலைவாசி ஏறதாக்கா செய்யும். என்ன விளக்கமாறு வேணாமா? அண்ணே, வாங்கின விளக்கமாறு புதுசாதான் இருக்கு, உடஞ்ச பின்னாடி வாங்கிக்கிறேன். ஏன் வெளுத்து வாங்கலையோ வீட்டுல? பேயில போமா. அப்படியா? என்னடி சொன்ன? ஒழுங்கா சாப்பிடலனா பேய் வரும்னு சொன்னா கரெக்ட்டா நீ வந்துட்ட. அண்ணா 1/2 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க, 1/2 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்க. தோ போடுறமா. யாருக்கு ஆட்டுக்கறி, யாருக்கு மாட்டுக்கறி? என் மாமியாருக்கு தானே மாட்டுக்கறியை தின்னுபிட்டு மாடு மாதிரி இருக்கா, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வலிக்குது. உன் மாமியா கறி ஒன்னு அடிக்கலாம் செய்யறாளா? அடிக்கிறாள், அவ போட்டு பொழந்து கட்டுறா. நேத்து கூட கடைக்கு போயிட்டு வர சொன்னான்னு போயிட்டு வந்தேன், அதுக்கு போய் அடிக்கிறா. அதுக்கு அடிச்சா? மீந்த காசுக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்துட்டான், அது ஒரு குத்தமா? அப்ப அடிக்கிறது தப்பே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன காலையிலேயே குரங்கோட வாக்கிங்கா? இது குரங்கு இல்லடி, நாய். நான் நாயிட்ட கேட்டேன்டி. ஏங்க, ரேஷன் கடைக்கு எப்ப போனீங்க? எப்பங்க வரிய? அடி ஏண்டி, நிறைய பேருக்கு கை ரேகையே விழுக மாட்டேங்குதுடி. இந்த மிஷின் ஒன்று வச்சு அதுல கை ரேகையே நிறைய பேருக்கு விழுக மாட்டேங்குது. இந்த கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறவங்க, வயசானவங்க, அவங்களெல்லாம் கை ரேகையே விழுக மாட்டேங்குது. பாவம், என்ன செய்வாங்க? விரலே தேஞ்சு போச்சு, எப்படி ரேகை விழுங்க? அதான் இப்படி லேட் ஆகி போச்சு. உங்களுக்கு கைரேகை விழுந்துச்சா இல்லையா? பொழுதன்னைக்கும் புருஷனோட சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா கைரேகை எப்படி மயிர்னா விழுங்க? பேயில போமா. வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. உனக்கு பிடிக்கல? ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். நான் வரமா மாமா. என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்க. இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி, ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி, இளவட்ட கூட்டமழா என்ன சுத்தி, இளவட்ட கூட்டமழா என்ன சுத்தி, இருந்தும் எப்போதுமே நினைக்கிறேன் உன்னை பத்தி, நான் எப்போதுமே நினைக்கிறேன் உன்னை பத்தி. ஏன் ஜோடி செம்பு. இதுவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா, அப்படியுமா? அதுவே என் தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டா சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். ஏங்க, எங்க அப்பா. என்னடி உங்க அப்பா? என்ன உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பாவுக்கு சும்மா நொய் 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 நொய்ன்னு சும்மாவே இருக்க மாட்டார். அந்த ஆளு என்ன பிரச்சனையா? என்னைக்கா ஒரு நாள் கோவத்துல இருக்கும்போது மாட்ட போறாரு, வச்சு செய்ய போறேன். என்ன அந்த ஆளுக்கு? ஏங்க, எங்க அப்பா உங்கள்ட்ட பேசணுமாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி. ஏய் மாமா, சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா, கொடுத்துருவோம். வாயில கொசு. நைட் என்ன சாப்பிடலாம்? தோசை. ஓகே, அப்ப நான் வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? ஏன்பா? தோசையே வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமில்ல தின்னு எவ்வளவு குண்டாயிட்ட பாரு. தினமும் காலையிலயும் சாயந்தரம் வாக்கிங் போனா உடம்பாது குறையும்ல. அட சும்மா இருங்க, யானை தினமும் காட்டுல வாக்கிங் போயிட்டு தான் இருக்குது, அதுக்கே உடம்பு குறையல. நான் நடந்தா எனக்கு உடம்பு குறைஞ்சிருமா? உனக்கிட்ட பணம் இருந்தா நீ தான் கடவுள். ஆனா உனக்கிட்ட நல்ல குணம் இருந்துச்சுன்னா நீ வெறும் குப்பை தான். நடிச்சாதான் நீ நல்லவன். ஆனா நீ உண்மைய பேசினா நீ பைத்தியக்காரன் தான். அடுத்தவங்க மேல அன்பு காட்டினா நீ ஏமாளி. அடுத்தவங்கள்ட்ட நீ உண்மையை எடுத்து சொன்னீன்னா நீ கோமாளி தான். இதுதான் உலகம். 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்பையும் காசு பத்தல.
10,000 சம்பளம் வாங்குறப்பையும் காசு பத்தலை. சரி ஒரு 20,000 வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா அப்பயுமே கொஞ்சம் காசு பத்தாம தான் இருந்துச்சு. குடும்ப பஞ்சாயத்து. ஒரு 50,000 சம்பளம் வாங்கினோன்னா அப்பயுமே பஞ்சாயத்து காசு பத்தலை. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அப்பயுமே காசு பத்தாது. ஒரு 2 லட்ச ரூபா வாங்குறோமா அப்பயும் காசு பத்தாது. ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறோமா அப்பயுமே காசு பத்தாது. இது வந்துட்டு என்ன பஞ்சாயத்து என்ன ஒரு நிலைமைன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ காசு வாங்கினாலும் காசு பத்தவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே எடுத்து இங்கே போடணும், அங்கே எடுத்து அங்கே போடணும், ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இது என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே விடை தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சா விடையை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு போனால. ஆமா, நேற்று வந்து வாங்கிட்டு போனேன். ஏமா கறியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நேற்று எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சுட்டாங்கண்ணா, அது தெரியாமல் நான் கறி வாங்கிட்டு போயிட்டேன். இது எடுத்துட்டு காசு கொடுங்க. அதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த வாரம் குழம்பு வச்சு தின்னு ரிட்டர்ன்லாம் எடுக்க முடியாது. போமே 5 நிமிஷம் கறியை வெட்டி வச்சிருந்தாலே பழைய கறி வானான்ட்டு போயிடுறானோ. நேற்று வெட்டின கறியை இன்னைக்கு வந்து என்ன வியாபாரம் பண்ண சொல்றியா? செருப்பை கட்டி அடிச்சிருவோமா எவனாச்சும்? அண்ணா அதெல்லாம் தெரியாதுண்ணா, கறியோட கறியை சேர்த்து குழப்பி விட்டுருங்க. தோப்பார், நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாதுமா. கறி ரிட்டர்ன் எடுக்க முடியாது. கிளம்பு, போய் நாய்கிட்ட கொட்டு. நாய்கிட்ட கொட்டணுமா? நல்ல ஐடியா சொல்றியா நீ. 800 ரூபா போட்டு வாங்கிட்டு போய் நாய்கிட்ட கொட்டுறதுக்கு நீ அக்கினி சட்டி எடுத்தாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. 500 தடவை மந்திரிச்சு தாயத்து கட்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். பிரியாணி இருந்தா கொடுங்களா? ஏமா இப்போதாம்மா கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 பிளேட் பிரியாணி கூட விற்கல. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய குண்டான தூக்கிட்டு வந்து நிற்கிறேன். போமா, போயிட்டு சாயங்காலம் வா போ. நான் சாயந்தரம் எனக்கு பசி தாங்க முடியாது. எப்படி பிரியாணி மீந்து தான் போகுது. இதில் கொடுங்க. தோப்பார், உனக்கு ஒரு நாள் மீந்து போன பிரியாணியை கொடுத்தது என் தப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மீந்து போன பிரியாணியை நான் உன்ட்ட தரமாட்டேன். தூக்கி குப்பையில் கொட்டினாலும் கொட்டுனே தவிர உனக்கு தரமாட்டேமா. அப்படியே கிளம்பு நீனு. போகிறேன். இவன் கடையில் பிரியாணி போடவே கூடாது. எல்லா பிரியாணி மீந்து போயிடணும். ஒரு நாள் இவளுக்கு கொடுத்த பாவம், மறுநாள் வந்து கடையை ஆரம்பித்த உடனே குண்டான தூக்கிட்டு வந்து நிற்கிறாளே. கடை எப்படா ஓடும்?